ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்க்ரெடிபிள் நாக் இன் இந்தியா. ஆனால் சாதாரணமாக சொல்லக்கூடாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு மேலே பார்த்தா ஒரு சாதனையை முறியடிக்க முடியாமல் இந்த 2025 பார்த்தா செம்ம சாதனையை பண்ணியிருக்காங்க நம்மளுடைய மகளிர் அணி. அப்படி என்னடா சாதனை பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, நேற்று நடந்த ஃபைனலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு பலமான மோதலை பார்த்தீங்கன்னா ஆடி இருப்பாங்க. அதில் நம்மளுடைய இந்தியா பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெற்றி பெற்று 52 ரன் வித்தியாசத்தில் பார்த்தா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்மளுடைய இந்தியன் பிளேயர் அனைவரும் இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி அவங்க டீமாக ஒரு எஃபெக்டை போட்டு பார்த்தா இந்த ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் விளையாடிக்கிட்டு இருந்த சவுத் ஆப்பிரிக்கா அவங்களையும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சொல்லக்கூடாது. ஏன்னா எவ்வளவு முடியுமோ அந்த அளவில் பார்த்தீங்கன்னா அவங்களும் போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வெற்றி கூட கிடைக்காத அந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தா பல தோல்விகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்தது. ஒரு வெற்றியாச்சும் கிடைக்காதான்னு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா தோல்வியில் முடிஞ்சிருக்கு. இந்தியா மிகப்பெரிய வெற்றி எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா தீப்தி சர்மா சொல்லலாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தரமான ஸ்பெல்லை போட்டு ஒரு 50 அடித்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் ஆல் பார்த்தா எடுத்திருப்பாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா டீமை பாதி க்ளோஸ் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா தீப்தி சர்மா அவங்கள தான் சொல்லுவாங்க. செமிஃபைனலில் எப்படி ஜெமிமா ஒரு 127 ரன் அடித்து ஆஸ்திரேலியாவை கதற விட்டாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ஃபைனலில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக தீப்தி சர்மா பார்த்தீங்கன்னா 50 ரன் அடித்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் எடுத்து இந்தியாவை ஜெயிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்காங்க. மேட்சை வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் முதல்ல பவுல் பண்ணிக்கிறோன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்க செஞ்ச முதல் தப்பாக இருக்குமோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டியூவும் வரப்போகிறது கிடையாது, எதுவும் இல்லை, மழையும் பார்த்தீங்கன்னா பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டேஸை சேசிங் எடுத்துட்டாங்களோன்னு என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ 298 ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க நம்மளுடைய இந்தியன்ஸ். 7 விக்கெட்டை பார்த்தா விட்டுருப்பாங்க. 50 ஓவர் பார்த்தீங்கன்னா ஆடி முடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்த சேசிங்க்கு வந்த சவுத் ஆப்பிரிக்கா அவங்களால எவ்வளோ அடிக்க முடிஞ்சதுன்னா வெறும் 246 தாங்க அடிக்க முடிஞ்சுது. 52 ரன்னை பார்த்தா அடிக்க முடியாமல் பார்த்தா தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. இந்த ஓவரால் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா தீப்தி சர்மா அவங்களுக்கு தாங்க. ஸோ சாதாரணமாக சொல்லக்கூடாது, நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த இவங்க பார்த்தா ஒரு தரமான சம்பவத்தை கொடுத்து ஸோ இந்தியாவை ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு முக்கியமான வெற்றி போகவே ஆகணுங்க. இவங்களுக்கு நம்ம கிரெடிட்டை கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த அளவில் எஃபெக்டை போட்டு பார்த்தா ஜெயிக்க வச்சுருக்காங்க. இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலில் நடந்தது பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஷெஃபாலி வர்மா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா 7 ஓவர் போட்டிருப்பாங்க, 36 ரன்னு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. பேட்டிங்கில் கேட்டியா நான் இருக்கேன், பவுலிங்கில் கேட்டியா நான் இருக்கேன்னு சொல்கிற விதமாக பார்த்தா தரமான சம்பவத்தை கொடுத்துருப்பாங்க. 78 பால் ஆடி 87 ரன்னை பார்த்தா அடிச்சிருப்பாங்க. ஸோ இவன் இந்தியாவை லீடு கொண்டு போகிறதுல இவங்களும் பார்த்தா ஒரு பங்கு வகிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா தீப்தி சர்மா அவங்க தாங்க 58 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 58 ரன்னை அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் இக்கட்டான சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாமே மாற்றி கரெக்டான ஒரு 300 டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி பார்த்தா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே வந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்காவை மட்டும் சாதாரணமாக சொல்லக்கூடாது. வால்ரெட் அவங்க பார்த்தீங்கன்னா 98 பாலுக்கு 101 ரன் அடித்து ஒரு இந்தியாவை கதி கலங்க விட்ட ஒரு மேட்ச் பார்த்தா ஒரு நாக்குக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு கேப்டனாக இருந்து எந்த அளவில் போராட முடியுமோ அந்த அளவில் போராடி பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ஒரு ஆள் மட்டும் என்ன பண்ண முடியுமோ அவங்க பார்த்தா அவுட் ஆகிட்ட உடனே பார்த்தா மேட்ச்சு சரியாக அவங்க கண்ட்ரோலில் இல்லைங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்தியா பக்கம் திரும்பிடுச்சு. இவங்க அவுட் ஆன உடனே பார்த்தா மேட்ச் இவங்க பக்கம் திரும்பிடுச்சு. அப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்க டீம் பிளேயருக்கு என்ன தான் போராடணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் பவுலர்ஸ் பார்த்தா தரமாக ஸ்பெல்லை போட்டு விக்கெட்டுக்கு மேலே விக்கெட் எடுத்து ரன் அவுட் அடிக்கிறாங்களா கேட்ச் பிடிக்கிறாங்களா என்னன்னு தெரியாமல் விக்கெட்டுக்கு மேலே விக்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரீஸை பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டாங்க. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை பார்த்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்திருக்கும் மென்ஸ் டீம் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் இந்த ஒரு வேர்ல்டு கப்பை ஒரு சீசனாச்சும் அடிக்க மாட்டோமான்னு பார்த்தோன்னா அந்த அளவில் ஏக்கம் பார்த்தோன்னா அவங்கக்கிட்ட இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தா இந்தியா கூட விளையாடி இருப்பாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தா தோல்வி தான் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா சூரியகுமார் பிடிச்ச அந்த ஒரு கேட்சால் பார்த்தா மேட்சே மாறிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவங்க பிடிச்ச கேட்சால் பார்த்தா மேட்சே மாறிடுச்சு. சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட பார்த்தா இந்த ஒரு மேட்ச் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க நிறைய பேர். ஆனாலும் பார்த்தா இது பார்த்தா கேட்சை பிடிச்சி ரன் அவுட் அடித்து மேட்சே பார்த்தா மாற்றிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை பார்த்தா கமெண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்கள் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட இந்தியாவில் இருக்கிறாங்களா எல்லாருக்கும் பார்த்தா இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுங்க. கிரிக்கெட் பார்க்குறாங்களா அவங்களுக்கு பார்த்தா இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக்கை கொடுத்துருங்க. நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.